வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் நம் தலைப்புச் செய்திகளை காணலாம். உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளா, திரிவேணி சங்கமத்தில் பிரதமர் மோடி வழிபாடு. உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு ரூபாய் 5 கோடி பரிசு தொகை, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாட்டின் கூட்டுறவு வங்கிகளுக்கு 5 விருதுகள், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. சென்னையில் கனமழை பெய்யும், தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் பேட்டி. கைது செய்யப்பட்ட நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு ஜாமீன், நம்பள்ளி கோர்ட்டு உத்தரவு. கார்த்திகை தீப விழா எதிரொலி, பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்வு. உக்ரைன் மீது வான்வழி தாக்குதல் நடத்திய ரஷ்ய ராணுவம், மின் உற்பத்தி கட்டமைப்பை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். கார்த்திகை தீப திருநாளையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து மகா தீபத்தை வழிபட்டனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்ட நிலையில் இன்று மாலை திருக்கோவில் பின்புறம் உள்ள 2667 அடி உயரம் கொண்ட தீபமலையின் மீது மகா தீபம் ஏற்றப்பட்டது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து மகா தீபத்தை வழிபட்டனர். இந்நிலையில் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக வடக்கு மாநில ஐஜி அஸ்ராகார் தலைமையில் கிரிவல பாதையில் 700 சிசிடிவி கேமராக்கள் மற்றும் 15,000 போலீசார் 5 அடுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கிரிவலம் வரும் குழந்தைகளின் பாதுகாப்பில் கருத்தில் கொண்டு கையில் குழந்தைகளின் பெயர் மற்றும் பெற்றோரின் தொலைபேசி எண் உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய டாக் போலீசாரால் அணிவிக்கப்பட்டது. இதேபோல் பக்தர்களின் மருத்துவ தேவைக்காக 100க்கும் மேற்பட்ட மருத்துவ குழுக்கள் கிரிவல பாதை மற்றும் திருக்கோவில் வளாகம் உள்ளிட்ட இடங்களில் அமைக்கப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் பிரதமர் மோடி வழிபாடு செய்தார். உலகின் மிகப்பெரிய ஆன்மீக கலாச்சார மற்றும் மத நிகழ்வுகளில் ஒன்றாக மகா கும்பமேளா வரும் ஜனவரி 13ஆம் தேதி முதல் பிப்ரவரி 26ஆம் தேதி வரை 45 நாட்கள் நடைபெற உள்ளது. இதையொட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நடைபெற உள்ள இடத்திற்கு பிரதமர் மோடி இன்று நேரில் சென்றார். அங்கு கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி ஆகிய நதிகள் இணையும் இடமாக திகழும் திரிவேணி சங்கமத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு வழிபாடு செய்தார். அப்போது உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், கவர்னர் ஆனந்திபென் பட்டேல் ஆகியோர் உடனிருந்தனர். மேலும் அங்குள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கு சென்று பிரதமர் மோடி சாமி தரிசனம் செய்தார். முன்னதாக ஆற்றில் படகு சவாரி மேற்கொண்ட பிரதமர் மோடி மகா கும்பமேளாவிற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரூபாய் 5 கோடி பரிசு தொகையை அறிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த குகேஷ் நடப்பு சாம்பியனான சீனாவின் டிங் லிரேனை வென்று சாதனை படைத்துள்ளார். மிக இளம் வயதிலேயே உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வென்று உலக செஸ் சாம்பியனாக வாகை சூடி சாதனை படைத்து இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்த குகேஷுக்கு ரூபாய் 5 கோடி ரொக்க பரிசு வழங்கிட வேண்டும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்திருந்தார். அந்த வகையில் அவருக்கு ரூபாய் 5 கோடி ரொக்க பரிசு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அதிகபட்சமாக நெல்லை மாவட்டம் ஊத்து பகுதியில் 50 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நேற்று மன்னார் வளைகுடா பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று லட்சத்தீவு பகுதிகளில் நிலவி வருவதாகவும், இது தொடர்ந்து மேற்கு திசையில் நகர்ந்து வலுவிழக்க கூடும் என்றும், இதனால் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக இருந்ததாக கூறினார். மேலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும், தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக நெல்லை மாவட்டம் ஊத்து பகுதியில் கடந்த 24 மணி நேரத்தில் 54 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், நாளை தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகுகிறது. இதனால் வரும் 17, 18ஆம் தேதிகளில் சென்னையில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அவர் கூறினார். ஆசிய பசிபிக் காது கேளாதோர் விளையாட்டுப் போட்டியில் 24 பதக்கங்களை வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், மலேசியாவில் நடைபெற்ற 10வது ஆசிய பசிபிக் காது கேளாதோர் விளையாட்டுப் போட்டி 2024 இந்தியா ஒட்டுமொத்தமாக 55 பதக்கங்களை வென்றுள்ளது. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த 12 மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீராங்கனையினர் வெவ்வேறு விளையாட்டுகளில் 6 தங்கம், 13 வெள்ளி, 5 வெண்கலம் என மொத்தம் 24 பதக்கங்களை குவித்து சாதனை படைத்துள்ளனர். இப்போட்டியில் பதக்கங்களை வென்ற மணிகண்டன், ராக்கப்பன், வினித், சாந்தனு, கார்த்திக், முகமது யாசின், சுதன் மற்றும் பிரியங்கா, சுபஸ்ரீ, சமிகா பர்வீன், ஹரிணி, ஜெர்லின், அனிகா ஆகியோருக்கு வாழ்த்துக்கள் என்றும் மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கு என்றென்றும் துணை நிற்போம், அவர்களின் வெற்றி பயணம் தொடரட்டும் என்றும் அதில் தெரிவித்துள்ளார். செம்பரம்பாக்கம் ஏரியில் உபரிநீர் வெளியேற்றத்தால் எந்த பாதிப்பும் இல்லை என அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார். செம்பரம்பாக்கம் ஏரி முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் ஏரியில் இருந்து வினாடிக்கு 4600 கன அடி உபரிநீர் திறந்துவிடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரியை அமைச்சர் தாமு அன்பரசன், மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் ஆகியோர் ஆய்வு செய்து ஏரியின் நீர்வரத்து மற்றும் நீர் வெளியேற்றம் குறித்து கேட்டறிந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், ஏரியில் 4700 கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதாகவும் அதே அளவிற்கு நீர் வெளியேறி வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் உபரிநீர் வெளியேற்றத்தால் எந்த பாதிப்பும் இல்லை என தெரிவித்த அமைச்சர், ஏரியின் நீர்மட்டம் தற்போது 23 அடியை தாண்டியுள்ளதாகவும் ஏரியை 22 அடியில் வைத்து கண்காணிக்க முடிவு செய்து இருப்பதாகவும் தெரிவித்தார். மொத்த கொள்ளளவு 3.6 TMC, அதாவது 24 அடி உயரம். தற்போதைய கொள்ளளவு எவ்வளோன்னு சொன்னால் 3.5 TMC. ஏரிக்கு வரக்கூடிய தண்ணியினுடைய அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4700 கன அடி. இப்போ ஏரிலேருந்து வெளியேற்றுக்கிற தண்ணியோடைய அளவு எவ்வளோன்னு சொன்னால் 4632 கன அடி. அதாவது எவ்வளோ தண்ணி வருதோ அந்த அளவு வெளியேற்றிடுறோம். ஏரியுடைய மொத்த உயரம் 24 அடி. வர தண்ணியை நம்ம வெளியேற்றிடுறோம். அதில் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருங்களத்தூரில் அன்னையாச்சிகோ நகரில் ஒரு 300 குடும்பம் பாதிச்சிருக்குது. இப்போ அவங்கள தாம்பரத்தில் அண்ணல் அம்பேத்கர் திருமண மண்டபத்தில் தங்கி வச்சு அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க. மற்றபடி ஏரி, அதாவது அடையாறு ஓரங்களில் இருக்கிற குடும்பங்களுக்கு இதுவரை எந்த பாதிப்பும் இல்லை. இன்னும் ஒரு 2000-3000 அடி தண்ணி திறந்தாலும் கூட யாருக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாதத்தை பாதுகாப்போம் என்ற திட்டத்தின் மூலம் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் பாதங்களை பாதுகாப்பதற்கான திட்டத்தை தொடங்கியுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை அடையாறில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி கலை மற்றும் மகளிர் கல்லூரியில் உலக நீரிழிவு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், செம்பரம்பாக்கம் ஏரியில் 1000 கன அடி உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது எனவும் 1 கோடி ரூபாயில் ரத்த வங்கி சைதாப்பேட்டை அரசு மருத்துவமனையில் துவங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பாதத்தை பாதுகாப்போம் என்ற திட்டத்தின் மூலம் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் பாதங்களை பாதுகாப்பதற்கான திட்டத்தை தொடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நேரத்தில் தான் அக்டோபர் 25ஆம் தேதி மிகப்பெரிய அளவிலான மழை, வடகிழக்கு பருவமழை பெரிய அளவில் பாதிப்பு. அந்த நேரத்தில் இமிடியேட்டா சென்னையில், அப்போ பழைய சென்னை 155 வார்டு, 2006ல் இப்போ 200 வார்டு. அப்போ 155 வார்டுலயும் 155 மெடிக்கல் கேம்ப் நடத்தலாம். இந்த 155 மெடிக்கல் கேம்ப் நடத்தலான்ட்டு நான் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை கூப்பிட்டு பேசினேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சார் 155 இடத்துல நடத்துறதுக்கு நம்ம கையில் டாக்டர்ஸ் இல்லை, போதுமான அளவுக்கு ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த் இல்லை, என்ன பண்ணலான்னாங்க. நான் சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரோட்டரியை நான் பேசுகிறேன், ரோட்டரி லைன்ஸ் கிளப் இவங்க 2 பேரோடும் பேசுகிறேன். அவங்க 2 பேரோட உதவியோடு நம்ம 155 டிவிஷன்லையும் 155 மெடிக்கல் கேம்ப் ஒரே நேரத்தில் நடத்தலாம்னு சொன்னேன். அன்னைக்கு ரோட்டரியோட கவர்னராக இருந்தவர் காம்தார், இப்போ இதில் கம்பெனி வச்சிருக்காரு மதுரை வாயிலில், காம்தார்னு ஒரு பீகார் தோழர். அவர் கையில் கவர்னரை போய் மீட் பண்ணி கேட்டேன், சார் இது மாதிரி நான் சென்னை மேயர், சென்னையில் இது மாதிரி ஒரு 155 கேம்ப் நடத்தலான்னு இருக்கிறோம், நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சார் கண்டிப்பா பெரிய இனிஷியேட்டிவ். சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியில் வாய்ப்பேச முடியாத சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியை சேர்ந்த சரண்யா என்பவரது மகள் அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். வாய்ப்பேச முடியாத இந்த சிறுமி அருகில் விளையாடி கொண்டிருந்த போது ரஞ்சித்குமார் என்பவர் சிறுமியிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமி தாயார் சரண்யாவிடம் தெரிவித்ததை அடுத்து அவர் தண்டையார்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ரஞ்சித்குமாரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர்.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மனைவியிடம் தகராறில் ஈடுபட்ட நபரை தட்டி கேட்ட கணவனை வெட்டி கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த வரதராமி வி மோட்டூர் கிராமத்தை சேர்ந்த குணசேகரன் மனைவி மகேஸ்வரியுடன் வசித்து வந்தார். இவர்கள் வீட்டிற்கு எதிரே வசித்து வரும் மகேந்திரன் என்பவர் மகேஸ்வரியுடன் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனை தட்டி கேட்ட குணசேகரனை மதுபோதையில் இருந்த மகேந்திரன் வீட்டில் இருந்து அரிவாளை வைத்து இருவரையும் சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த குணசேகரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் காயமடைந்த மகேஸ்வரி குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இதையடுத்து தலைமறைவாக உள்ள மகேந்திரனை குடியாத்தம் நகர காவல் ஆய்வாளர் பார்த்தசாரதி தலைமையிலான போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கொலை குற்றத்தில் தேடப்பட்டு வரும் மகேந்திரன் கஞ்சா, போக்சோ உள்ளிட்ட வழக்குகளில் கைது செய்யப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல் தொழில்நுட்பத்தை சரியான வழியில் பயன்படுத்துவதை காட்டிலும் அவற்றை வைத்து மோசடி செயல் செய்வது அதிகரித்து வருகிறது என உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ராமசுப்ரமணியன் தெரிவித்துள்ளார். சைதாப்பேட்டையில் உள்ள திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் டிஜிட்டல் பாதுகாப்பு கருத்தரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ராமசுப்ரமணியன், சைபர் பிரிவு துணை ஆணையாளர் சரீனா பேகம் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ராமசுப்ரமணியன், தகவல் தொழில்நுட்பத்தை சரியான வழியில் பயன்படுத்துவதை காட்டிலும் அவற்றை வைத்து மோசடி செயல் செய்வது அதிகரித்து வருகிறது என்ற அவர், இன்றைய இளைய தலைமுறையினருக்கு ஆன்லைன் மூலம் அனைத்தும் கிடைக்கிறது என்றும் எவ்வளவு முன்னேறுகிறோமோ அவ்வளவு தீமையும் சைபர் கிரைம் மூலம் உருவாகிறது என்றும் தெரிவித்தார். பின்னர் பேசிய சைபர் கிரைம் பிரிவு துணை ஆணையாளர் சரீனா பேகம், மருத்துவர்கள், நீதிபதிகள், ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள் என அறிவார்ந்த துறையை சேர்ந்தவர்கள்தான் அதிகம் சைபர் கிரைமால் ஏமாற்றப்படுகிறார்கள் என தெரிவித்தார். சேலம் அருகே வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்திய கணவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட இளம்பெண் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாநகரம் கோட்டை அண்ணாநகர் பகுதியை சேர்ந்த சௌந்தர்யா என்பவருக்கு மாநகராட்சியில் தண்ணீர் சப்ளை செய்யும் டேங்க் ஆபரேட்டர் வேலை செய்து வரும் தினேஷ்குமார் என்பவருடன் கடந்த 2018ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் கணவன் தினேஷ்குமார் சௌந்தர்யாவிடம் அவ்வப்போது அவரது வீட்டிலிருந்து வரதட்சணையாக நகை பணம் கேட்டு தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து டவுன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி சௌந்தர்யாவின் 2 குழந்தைகளுடன் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளிக்க முயற்சி செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அவருடன் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். சாத்தூரில் காதல் தோல்வியால் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட இளைஞரின் கடைசி நிமிட வீடியோ வைரலாகி வருகிறது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் மேலகாந்தி நகர் பகுதியை சேர்ந்தவர் முத்துராஜ். இவர் அப்பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் கூலி வேலை செய்து வந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்து வந்ததாகவும், அப்பெண்ணிற்கு சமீபத்தில் தனது நெருங்கிய நண்பருடன் திருமணம் ஆனதால் மனவேதனையில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் மனவேதனையில் இருந்து வந்த முத்துராஜ் திடீரென வந்தே பாரத் ரயில் முன்பு பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். முன்னதாக தனது காதல் தோல்வி குறித்தும் தனது மரணம் குறித்தும் பேசிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எதுவுமே வேணாம், சரி எல்லாரும் முன்னாடி அவன் தான் வேணும்னு சொன்னேன். நான் உன்னை எதுவுமே கேட்காம நான் வீட்டுக்கு எழுந்து சொன்னேன். திருப்பி நீயாக தான் கால் பண்ணி என்னை வந்து கூப்பிட்டு போயிரு, வேணாம் என்னால் இருக்க முடியலன்னு, எனக்கு அதான் வாங்கி கொடு, நானே கொடுத்து செத்து போகிறேன்னு சொன்னேன். எதுக்கு அப்போ ஃபுல்லாக பேசிட்டு இப்போ இப்படி போனேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல பாப்பா. இப்போவும் நீ என்ன நினச்சி இப்படி பண்ண எதுவும் எனக்கு தெரியல. இதுவாக இருந்தாலும் சரி பார்த்து பத்திரமா இரு. ஒரு வார்த்தை அன்றைக்கே சொன்னேன், அன்றைக்கே போயிருப்பேன். சாக போனவொன்னே சும்மா இல்லாமல் நீ தான் வம்படியாக கூப்பிட்டு வந்து, அதனால தான் வந்தேன், உனக்காக தான் இருந்தேன், அதுக்காகவே போயிடுறேன். ஆனால் இதை நீ என்கிட்ட சொல்லிக்கலாம், அவன் தான் வேணும்னு சொல்லியிருந்தா கூட நான் அன்றைக்கே விட்டு போயிருப்பேன். அவன் தான் வேணும்னு எல்லாரும் முன்னாடியும் வச்சு சொன்னேன். அப்போ நான் உன்னை என்ன கேட்டேன், கூப்பிட்டு போயிட்டு உன்னை வச்சு தான் கேட்டேன், உங்ககிட்ட பேச என்ன செஞ்சேன், எதுக்கு இப்படி சொன்னேன்னு கேட்டக்கு என்ன சொன்னேன், அம்மா தான் இப்படி சொன்னான், எனக்கு வழி இல்லை, நான் என்ன செய்யட்டும் அப்படி என்கிட்ட சொன்னேன். ஒவ்வொரு நாளும் எந்த கும்பகோணம் சுவாமிமலையில் திருக்கார்த்திகை திருவிழாவை முன்னிட்டு பிரம்மாண்டமான தேரோட்டம் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள சுவாமிமலை திருக்கோவிலில் திருக்கார்த்திகை திருவிழாவை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு பிரம்மாண்டமான தேரோட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை இந்து அறநிலையத்துறை இணை ஆணையர் சிவகுமார், துணை ஆணையர் உமாதேவி மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் செய்திருந்தனர். மேலும் பாதுகாப்பு பணியில் 100க்கும் மேற்பட்ட சுவாமிமலை போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர், மின்சாரத்துறையினர் ஈடுபட்டனர்.
மதுரை திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற கார்த்திகை மாத திரு தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கார்த்திகை தேரோட்டம் இன்று நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவானது கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவினை முன்னிட்டு முருகன் தெய்வானையுடன் தங்க சப்பரத்திலும் தங்கமயில் வாகனம், அன்ன வாகனம், சேஷ வாகனம், தங்க குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக முருகனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அருளாசி பெற்றனர். தொடர்ந்து இன்று காலையில் உற்சவர் முருகன் தெய்வானைக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் நடைபெற்று 16 கால் மண்டபம் அருகே உள்ள சிறிய சட்ட தேரில் எழுந்தருளினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கன்னியாகுமரியில் போலீசாரும் பொதுப்பணித்துறையினரும் விரதமிருந்து முருகனுக்கு காவடி எடுக்கும் நிகழ்ச்சி இன்று துவங்கியது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் குற்றங்கள் குறைந்து மக்கள் அமைதியாக வாழ முருகனை வேண்டி போலீசாரும் நீர்வளம் செழித்து விவசாயம் தழைத்தோங்க வேண்டி பொதுப்பணித்துறையினரும் விரதமிருந்து முருகனுக்கு காவடி எடுக்கும் நிகழ்ச்சி துவங்கியது. இந்நிலையில் தக்கலை காவல் நிலையத்திலிருந்து போலீசாரும் காவல்துறை அதிகாரிகளும் காவடி பவனியுடன் சென்றனர். அதேபோல் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் தக்கலை பொதுப்பணித்துறை அலுவலகத்திலிருந்து காவடி பவனி சென்றனர். இந்த நிகழ்ச்சியில் நெற்றி பட்டம் சூட்டிய யானை முன் செல்ல மேலத்தளத்துடன் காவடி தூக்கி ஆடிய வண்ணம் அதிகாரிகளும் போலீசாரும் பவனியாக வந்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகள் குறித்த செய்திகளை சிறிய தொகுப்பாக காணலாம். தூத்துக்குடி, நெல்லை மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றுப்படுகை பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக சுமார் 60,000 கனஅடி தண்ணீர் தாமிரபரணி ஆற்றில் செல்வதால் ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டு பகுதியில் இருந்து தாமிரபரணி ஆற்றில் சுமார் 10,000 கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டு வீணாக கடலுக்கு செல்லும் சூழல் உருவாகியுள்ளது. மேலும் மாவட்டத்தில் சுமார் 639 குளங்கள் உள்ள நிலையில் தற்போது வரை சுமார் 40 குளங்கள் மட்டுமே 70% நிரம்பியுள்ளதாகவும், ஓட்டப்பிடாரம் பகுதியில் சுமார் 3 குளங்கள் முழுமையாக நிரம்பியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கல்லாற்றில் வெள்ளம் ஏற்பட்டதால் வீடு திரும்ப முடியாமல் அப்பகுதி கிராம மக்கள் சிக்கித் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் பருவமழை காலங்களில் இதே போன்ற சிரமங்களை அனுபவித்து வருவதாக மலை கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் இவர்களது கிராமத்திற்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள், மருந்து, மாத்திரைகள் கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது எனவும் வேதனை தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த ஆயக்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட 16வது வார்டு ஆதிதிராவிடர் தெரு பகுதியில் தொடர் மழையின் காரணமாக 80க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. இதுகுறித்து வட்டாட்சியர் பிரசன்னா ஆய்வு செய்து அப்பகுதி மக்களுக்கு உரிய நிவாரணம் கிடைப்பதற்கு அனைத்து அதிகாரிகளும் வழிவகை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். தேனி மாவட்டம் போடி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக கொட்டக்குடி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் கொட்டக்குடி ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பழனி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் 2வது நாளாக பெய்து வரும் மழையின் காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதில் பாலாறு அணையில் இருந்து 5,000 கனஅடி தண்ணீர் மற்றும் சண்முக நதி ஆற்றில் இருந்து 2,000 கனஅடி தண்ணீர் சண்முக நதி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. இதனால் சண்முக நதி ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்புடன் இருக்கும்படி பொதுப்பணித்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் வெள்ளியநல்லூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் சுமார் 1,500 ஏக்கரில் சாகுபடி செய்து சம்பா பயிர்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளது. விவசாய நிலங்களில் இருந்து தண்ணீரை வெளியேற்ற போர்க்கால அடிப்படையில் வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என்றும், வேளாண் துறை அதிகாரிகள் முறையாக கணக்கீடு செய்து உரிய இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை மக்களுக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் ஒன்றான பூண்டி சத்தியமூர்த்தி சாகர் நீர்த்தேக்கத்துக்கு 15,500 கனஅடி நீர் வருவதையொட்டி பூண்டி ஏரியின் மொத்த உயரமான 35 அடியை எட்டும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் கொசஸ்தலை ஆற்றில் 16,500 அடி உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் கனமழை காரணமாக வீராணம் ஏரிக்கு வினாடிக்கு 22,000 கன அடிக்கு மேல் தண்ணீர் வரத்து காணப்படுகிறது. இந்த நீர் சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டு வாயிலாக வினாடிக்கு 1,410 கன அடியாக வெளியேற்றப்படுகிறது. ஏரியின் நீர்மட்டம் மொத்த கொள்ளளவான 47.50 அடியில் 46.26 அடியை எட்டியுள்ளது. ராமேஸ்வரம் அடுத்த மண்டபம் எருமை தரவை அருகே உள்ள ஊரணி கரையில் கனமழை காரணமாக உடைப்பு ஏற்பட்டு கலைஞர் நகர், எருமை தரவை உள்ளிட்ட பகுதிகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் வீடுகளை சுற்றிலும் தண்ணீர் தேங்கி நிலையில் உள்ளது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். ஒரு 10-20 நாளாக அந்த தண்ணிக்குள்ளே தான் இருக்கணும். யாரும் எங்களை என்னன்னு கூட கேட்கல, எதுவும் பார்க்கவும் இல்லை. இப்போவும் தண்ணிக்குள்ளேயே தான் இருக்கணும்.
வெளியே போக கொள்ள கூட எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. தண்ணிக்குள்ளே தான் நடந்து போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். சாப்பாடு சமைக்கலாம் என்ன பண்ணுறீங்க? சாப்பாடு சமைக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. விரவெல்லாம் ஈரமாக கிடக்கு. ஆமாம், என்னத்தையே புறக்கி இறக்கி காய வச்சு சாப்பாடாக்கி அரை வயலும் கால வயலும். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வலசக்கல்பட்டி ஏரி தனது முழு கொள்ளளவை எட்டி தடுப்பணையை மீறி தண்ணீர் வெளியேறி வருகிறது. இந்நிலையில் பொதுமக்கள் அச்சத்தை உணராமல் மீன் பிடிப்பதால் வருவாய்த்துறையினர் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இனி வருவது உலக செய்திகள். உக்ரைன் மீது ரஷ்ய ராணுவம் மிகப்பெரிய அளவில் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து வருகிறது. இந்நிலையில் உக்ரைன் மீது ரஷ்ய ராணுவம் இன்று மிகப்பெரிய அளவில் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. குறிப்பாக உக்ரைனின் மின் உற்பத்தி கட்டமைப்பை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக உக்ரைன் எரிசக்தித்துறை அமைச்சர் ஹெர்மன் ஹாலுசென்கோ தெரிவித்துள்ளார். அதிநவீன ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் உக்ரைனின் வான்பரப்பில் பல்வேறு முறை ஏவுகணைகள் வீசப்பட்டதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது. குறிப்பாக உக்ரைனின் மேற்கு பகுதிகளில் பிளாஸ்டிக் கின்சால் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். ப்ரோ கபடி லீக் தொடரில் புனேரி பால்டன் பெங்களூரு புல்ஸ் அணிகள் இன்று மோதுகின்றன. 11வது ப்ரோ கபடி லீக் தொடரில் முதல் கட்ட லீக் ஆட்டங்கள் ஐதராபாத்திலும் 2வது கட்ட லீக் ஆட்டங்கள் நொய்டாவிலும் நடைபெற்று முடிந்தன. இந்த தொடரின் 3வது கட்ட லீக் ஆட்டங்கள் தற்போது புனேவில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த தொடரில் இரவு 9 மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் புனேரி பால்டன் பெங்களூரு புல்ஸ் அணிகள் மோதுகின்றன. இந்த தொடரில் இதுவரை நடந்துள்ள லீக் ஆட்டங்களின் முடிவில் புள்ளி பட்டியலில் புனேரி பால்டன் 8வது இடத்திலும் பெங்களூரு புல்ஸ் 12வது இடத்திலும் உள்ளன. இனி வருவது வானிலை செய்திகள். நெல்லை மாவட்டத்திற்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாளை தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 48 மணி நேரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும் என்றும், இது மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் காரைக்கால் பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளா, திரிவேணி சங்கமத்தில் பிரதமர் மோடி வழிபாடு. உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு ரூபாய் 5 கோடி பரிசு தொகை, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாட்டின் கூட்டுறவு வங்கிகளுக்கு 5 விருதுகள், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. சென்னையில் கனமழை பெய்யும், தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் பேட்டி. கைது செய்யப்பட்ட நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு ஜாமீன், நம்பள்ளி கோர்ட்டு உத்தரவு. கார்த்திகை தீப விழா எதிரொலி, பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்வு. உக்ரைன் மீது வான்வழி தாக்குதல் நடத்திய ரஷ்ய ராணுவம், மின் உற்பத்தி கட்டமைப்பை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ் டிவி என்ற இணையதளத்தில் நிந்திருங்கள். நன்றி, வணக்கம்.